அனைவருக்கும் வணக்கம். நான் சோலையாரமுகம். கண்மணி குணசேகரன் அப்படின்னு ஒரு நடுநாட்டு எழுத்தாளர் இருக்கார். உங்களுக்கு அவரை பற்றி தெரியும். அவருடைய அதிகப்படியான மற்றும் முற்றிலுமாக அவருடைய படைப்புகள் எல்லாமே மண் சார்ந்து, கிராமம் சார்ந்து, விளிம்பு நிலை மனிதர்களுடைய வாழ்க்கை போராட்டம் சார்ந்து தான் நாவலாக இருக்கட்டும், சிறுகதையாக இருக்கட்டும், கவிதையாக இருக்கட்டும், அப்படி தான் அவருடைய எழுத்துக்கள் அமையும். அவர் அப்படி தான் எழுதுவார். அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு தனித்துவமான ஒரு சிறப்புன்னு நான் சொல்லுவேன். அந்த வகையில் அவர் எழுதிய ஒரு அற்புதமான ஒரு கவிதையை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். என்ன அப்படின்னா, எவ்வளவு கடுமையான சுடுசோற்றையும் எளிதில் ஆற்றிவிடுகிறது பசி. எவ்வளவு கடுமையான சுடுசோற்றையும் எளிதில் ஆற்றிவிடுகிறது பசி. அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு ரொம்ப பசியாக இருக்கும். அந்த பசி நேரத்தில் அந்த சுட சுட தட்டில் சோறு போட்டால் கூட அதை நம்ம ஊதி இல்லை ஏதாவது காற்று இருக்கிற இடத்துல கொண்டு போய் நிறுத்தி அதை நம்ம எப்படியாவது ஆற வச்சு சாப்பிட்றோம். அது எவ்வளோ சூடாக இருந்தாலும் அந்த பசி தாங்காமல் உடனடியாக அந்த சுடுசோத்தை நம்ம ஆற்றி அதை சூட்டை போக்கி அதை சாப்பிட்றதுக்கான முயற்சியில் தான் நம்ம இறங்குவோம். ஏன்னா அந்த 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 சாப்பாட்டில் இருக்க அந்த சாதத்தில் இருக்கிற சூட்டை விட நம்மளுடைய பசி ரொம்ப கொடுமையானது. இந்த பசி இருக்கு இல்லையா, இந்த பசி உலகத்தில் என்ன வேணாலும் செய்ய வைக்கும், எதை வேணாலும் யோசிக்க வைக்கும். எவ்வளோ பெரிய அசாத்திய விஷயங்களை கூட நிகழ்த்தி காட்ட சொல்லும். அதுதான் இந்த பசியோட வலிமை. பசி அவ்வளோ கொடூரமானது. அதனால தான் எவ்வளவு கடுமையான சுடுசோற்றையும் எளிதில் ஆற்றி விடுகிறது பசி அப்படின்னு நம்ம நடுநாட்டு கவிஞர் கண்மணி குணசேகரன் அவர்கள் எழுதியிருப்பார். வாசிங்க. நன்றி.